Hello everyone, welcome to S Square. ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம ஐடியலி ஷெல் விண்டோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஐடியலி அதுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஐடியலி ஷெல் விண்டோ. நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரியாதவங்க வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியலி ஷெல் விண்டோவோட இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு கேல்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஜஸ்ட் இப்போ நான் இப்போ 4+5 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேனாலே எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு ஆல்ரெடி பிரிண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் டபுள் கோட்ஸுக்குள்ளால் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ என்டர் கொடுத்தாச்சுன்னா ஹலோன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு இதே மாதிரி சிங்கிள் லைன் உள்ள எல்லாமே ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ் கொடுக்குறதா இருந்தால் அதை நம்ம இங்கே பண்ண மாட்டோம், ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி அங்கே தான் கோடிங் எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படின்னு நான் அப்புறமா சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னால் இந்த ஷெல் விண்டோவில் வேறு என்னெல்லாம் விஷயங்கள் நமக்கு பார்க்கலாம். அதாவது நான் இப்போ வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ பிரிண்ட்டுங்கிறது வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இதே மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வந்து லைப்ரரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லைப்ரரிஸ் எல்லாம் என்னெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக இந்த ஷெல் விண்டோலேயே உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெல்ப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பைத்தான் அப்படிங்கிற இந்த டூலுக்கு உள்ளால் இந்த ஐடியலி ஷெல் இதில் அவங்க என்னெல்லாம் விஷயங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதாவது என்னெல்லாம் மாடியூல்ஸ் இருக்குது, கீவேர்ட்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு முன்னால் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் மாடியூல்னால் என்ன, கீவேர்ட்னால் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி தந்துடுறேன், ரொம்ப டீப்பாக போகல. இப்போ ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா ப்ரீடிஃபைன்டு வேர்ட்ஸ் தான். அதாவது சில விஷயங்களை வந்து அவங்களே கோடு எழுதி ரைட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற நேரம் நம்ம ஒரு நேம் கொடுப்போம் இல்லையா? அப்படி எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ பிரிண்ட் அப்படிங்கிற வேர்டு இங்கே இருக்குது. இந்த பிரிண்ட்டுங்கிற வேர்டில் அவங்க ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கோடை எழுதி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு கோடு எழுதுகிற நேரம் நீங்கள் ஒரு வேரியபிள் நேமோ இல்லை ஃபங்க்ஷன் நேமோ கொடுக்குற நேரம் இந்த பிரிண்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது அந்த டூல் கன்ஃபியூஸ் ஆகும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிரிண்ட் இருக்குது, இவங்களும் ஒரு பிரிண்ட் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு எரர் ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதாவது அங்கே ஏற்கனவே அவங்க என்னெல்லாம் வேர்ட்ஸ் ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த வேர்ட்ஸை அவங்களால ஒரு வேரியபிள் நேமாவோ ஃபங்க்ஷன் நேமாவோ கிளாஸ் நேமாவோ எதுக்காக இருந்தாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்குற இடத்துல உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பிரிண்ட் மட்டும் இல்லையா, இஃப், எல்ஸ், ஃபார், வைல், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போக போக நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் இல்லை. அதே மாதிரி மாடியூல்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஃபைல் வித் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் இப்போ இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளால் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு கோடு இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃபைலுக்குள்ளால் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபைலை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு மேத் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஒரு மாடியூல் இருக்குது. அதுக்குள்ளால் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லும்போது நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும். இப்போ எனக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான தேவை இருக்கலாம், ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான அவசியம் இருக்கலாம், வேறு இப்போ எனக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு இருக்கலாம், லாகிரிதமிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு இருக்கலாம். இப்போ இதெல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள். கரெக்டாக? அப்போது இது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேத் அப்படிங்கிற ஒரு காமன் ஃபைலுக்குள்ளால் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ யூசருக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம போட்டு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேத் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்,
ஜஸ்ட் சர்ச் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? மேத் அப்படிங்கிற ஒரு ஃபைல். இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான தேவை வருது அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே. அப்போ நான் இருந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான கோடையெல்லாம் இருந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன மட்டும் பண்ணால் போதும், இந்த மேத் அப்படிங்கிற இந்த ஒரு மாடியூலை என்னோட ப்ரோக்ராமுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது மேத்துக்கு உள்ளால் இருக்கக்கூடிய எத்தனை ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே ஒரு 4 டைப் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மேத்துக்குள்ளால் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மாடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னும் எவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நமக்கு இங்கே ஹெல்ப்னு இருக்கு இல்லையா, கொட்டேஷனுக்குள்ளால் நான் இப்போ மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.12.5 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷனில் அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரீடிஃபைன்டு மாடியூல்ஸ். இப்போ நான் காட்டி தந்த மேத் வந்து இங்கே தான் இருக்குது பாருங்களேன். ஸோ இதே இந்த மேத்துக்கு உள்ளால் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ மேத்துக்குள்ளால் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஹெல்ப்புக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் மேத்துன்னு டைப் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்குவீஸ் 301 லைன்ஸ் வந்திருக்கு. அது நிறைய லைன்ஸ் இருந்ததுனால அப்படி வந்திருக்கு. அது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் மேத்துக்குள்ளால் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருக்காங்க. எது என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏகாஷ் சைன் டேன் வேல்யூ ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ எல்லாமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட் EXP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும். மேத்துங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம், இதை எடுத்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன ஃபேக்டோரியல் இருக்குங்க, ஃபைண்ட் n ஃபேக்டரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். LCM இருக்குது, GCD இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக இருந்துச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டம். அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு காமன் மாடியூல் நேமுக்குள்ளால் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிம்பிள்ஸ், இப்போ சப்போஸ் உங்களுக்கு பைத்தானில் என்னெல்லாம் சிம்பிள்ஸ் இருக்குது அதை செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் இதில் கோட்ஸில் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா பைத்தான் நம்மளோட ப்ரோக்ராமிங்கில் என்னெல்லாம் கைண்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சிம்பிளை நீங்கள் இதில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டாபிக்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ பைத்தானில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸோ இதெல்லாமே பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பற்றியும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஹெல்ப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து தனியாக போயிட்டு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா இதில் இருக்கா இல்லையானெல்லாம் டேரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஐடியலி ஷெல்லை உங்களால் என்னவும் பண்ண முடியும், கஸ்டமைஸ் கூட பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் எங்கே போனால் போதும், ஆப்ஷன்ஸில் போயிட்டு கான்ஃபிகர் ஐடியலி அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த ஃபாண்ட்டு பிடிக்கலை, உங்களுக்கு வேறு ஃபாண்ட்டு மாற்றினாலும் நீங்கள் ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் எல்லாம் போல்டாக வரணுன்னா போல்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹைலைட்ஸ் ஒவ்வொன்றுமே நமக்கு இங்கே ஹைலைட் பண்ணி காட்டும். ஐடியலியோட மெயின் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் பிரிண்ட்டுங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன்டு வேர்டு. அப்போ அது வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒரு லாவெண்டர் கலரில் வந்திருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ஆல்ரெடி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் அப்படின்றது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அந்த கலரில் தான் உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி பைத்தானோட பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அந்த கலரில் வருது. ஸோ இந்த மாதிரி பைத்தானோட ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் வருது. இதெல்லாம் சப்போஸ் எனக்கு இந்த கலர் வேண்டாம், கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கலரை கூட சூஸ் கலர் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான கலர் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் இதை கான்ஃபிகர் பண்ணப்போ தெரியும். பில்ட்இன் கீஸ் இருக்குது, ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது, அது மாற்றிக்கலாம். விண்டோஸ் அதாவது அந்த விண்டோஸோட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். வித்து ஹைட்டு இனிஷியலாக ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி இருக்கணும், கர்சர் பிளிங்க் ஆகணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக பண்ணுறப்போ அதெல்லாம் மாற்றிட்டுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் விருப்ப மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மல்டிபிள் லைன்ஸ் வந்து கோடிங் எல்லாம் நம்ம இதில் பண்ண மாட்டோம், இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டித்தரேன். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஃபைல்
கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் இருக்குது, Ctrl+N கொடுத்தாலும் போதும், உங்களுக்கு வந்து நியூ ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபைல் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபைல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பெட்டர் சேவ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் பெருசாக டைப் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் ஏதாவது சிஸ்டமில் ஏதாவது ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைல் கொடுத்துட்டு திரும்பி அதில் போய்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா Ctrl+S கொடுத்தாலும் போதும். சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன் எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டெஸ்க்டாப்பில் போடுறேன். டெஸ்க்டாப்பில் கொடுத்துட்டு ஃபைல் நேம் அஸ் யூஷுவல், நம்ம எந்த ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நேம் கொடுப்போம் இல்லையா. நான் இப்போ ஜஸ்ட் இங்கே சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கீழே டைப் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபைல்ஸில் தான் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ நான் சேவ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பைத்தான் ஃபைல் வந்து எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் என்ன கோட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் அங்கே வந்து 4+5 = என்டர் கொடுத்தோன்னா 9 அவுட்புட் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இங்கே போட முடியாது. இதை வந்து ஒரு கால்குலேட்டரை நமக்கு யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் கோடாக தான் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஒரு இன்புட் கொடுக்குறதா இருந்தாலும் அது ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x = அதே லைனை இங்கே வந்து இப்படி தான் டைப் பண்ணணும். x = 4, y = 5. இப்போ எனக்கு அது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பிரிண்ட்னு கொடுத்து என்ன ஆப்ரேஷன் நடக்கணுமோ நான் அதை வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். x + y இப்படி கொடுத்துக்கிறேன். இது வந்து ப்ராப்பராக நம்ம எழுதக்கூடிய ஒரு கோடிங்கான ஃபார்மேட். நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் ஆஃப் 4+5 கொடுத்தாலும் ஓகே தான். நான் வந்து ஒரு கோடிங்காக உங்களுக்கு அதை டைப் பண்ணி காட்டித்தரேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. முதல்ல Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒன் டைம் தான் உங்களுக்கு ஒரு புதிய ஃபைல் ஓப்பன் ஆகும். அடுத்த டைம் நீங்கள் பண்ணுறப்போ இதே ஃபைல்லே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கோட் எழுதியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து மேலே ஆப்ஷன் இருக்குது. அதாவது அவுட்புட் வர்றதுக்காக நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரன் மாடியூல் கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு F5 ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். ஓகேவா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் எங்கே தான் வரும் அப்படின்னா உங்களோட ஷெல் விண்டோவில் தான் அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். 9 கொடுத்த அவுட்புட் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு தேவையானது மாதிரியெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, தான் பைத்தான் ஐடியலி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ரொம்ப டீப்பாக போகல. ஜஸ்ட் ஐடியல் விண்டோவில் இந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காட்டி தந்தேன். தென் நியூ ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் அடுத்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கமெண்டேஷன் எப்படி பண்ணுறது, தென் வேரியபிள் நேம்னா என்ன, ரொம்ப பேசிக்கான சில விஷயங்களெல்லாம் எப்போவுமே கோடிங் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கணும். டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள் நேம்னா என்ன, ஸோ அது எப்படி ஸ்டோர் ஆகுது, அங்கே உள்ளால என்ன நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இப்போ நான் சொன்ன அந்த ஹெல்ப் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்.